வணக்கம். சுதா கிச்சன். உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதில் ஒரு அரை டம்ளர் தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் ஆறின பால், அதாவது விதன்னு இருக்கிற பால் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் சூடாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது இதை பிசைவோம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. நல்லா இந்த மாதிரி உருட்டி நல்லா பிசையணும். கடைசியாக பிசையும் போது கையில் ஒட்டுச்சுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு மேலே கோதுமை மாவை லைட்டாக தூவிக்கணும். இந்த மாதிரி பிசையும் போது நல்லா கையில் ஒட்டாமல் சாஃப்டாக வரும். தயிர் பால் இது ரெண்டையும் சேர்த்து பிசைஞ்சாலே போதும். தேவைப்பட்டால் துளியோண்டு தண்ணி, கடைசியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், துளியோண்டு கோதுமை மாவு, அவ்வளோதான். இதை நல்லா உருட்டிப்போம். பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாக இருக்கும். உடனே நம்ம இதை தேய்க்கலாம். இல்லை ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தோம் தேய்க்கலாம், நம்ம சௌரியம்தான். ஒரு உருண்டை மாவை எடுத்து இந்த மாதிரி மாவில் உதிரி மாவில் நனைச்சிக்கிட்டு கையால் தடவுனீங்கனாலே ரவுண்டாக வரும், சாஃப்டாக விரியும். இது அப்படியே சப்பாத்தி கட்டையில் தேய்ப்போம். சப்பாத்தி மாவு உருண்டை பெருசாகவே இருக்கும் என்னுடைய உருண்டை, ஏன்னா சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த கல் பெருசுக்கே எவ்வளோ தூரம் நம்ம அது தேய்க்கிறோமோ அவ்வளோ தூரம் அது போகும். சுட்டால் சாஃப்டாக இருக்கும். நைட்டு வரைக்கும் நம்ம வச்சுருந்து கூட சாப்பிட்லாம். ரொம்ப மிருதுவாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கல் அடுப்பில் வச்சுக்கிட்டு அது காய்ச்ச உடனே கொஞ்சமாக எண்ணெய் ஃபஸ்ட்டே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சப்பாத்தி எடுத்து அது மேலே போடுங்க. சுற்றி எண்ணெய் விட்டாலும் விடலாம், நான் விட மாட்டேன். இதுவே சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். அப்படியே பெரட்டி போட்டு நமக்கு வேணுங்கிற பக்குவத்தில் எடுத்துக்கலாம். அருமையான சாஃப்டான சப்பாத்தி தயார். இந்த சப்பாத்தியை நீங்கள் 2 விரலில் ஈஸியாக பிச்சிடலாம். திக்காகவும் போடலாம், சாஃப்டாகவும் போடலாம். அதாவது மெலிசாக தேய்ச்சிங்கனாலும் சாஃப்டாக இருக்கும், திக்காக தேய்ச்சிங்கனாலும் சாஃப்டாக இருக்கும். ஈஸியாக 2 விரலை வச்சு பிச்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.